நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சோகத்துக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் ஒன்று கடந்த வியாழக்கிழமை 21ஆம் தேதி டிக்கோயா பகுதியில் நடந்தது. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வழமை போல அந்த நகரம் எப்படி இருக்குமோ அன்றைய நாளும் அப்படித்தான் அந்த நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் ஒரு கட்டிடத் தொகுதி, இந்த வர்த்தக கட்டிடத் தொகுதி, அங்கே வசித்து வந்த 2 தம்பதிகளைத்தான் கொலை செஞ்சிருக்காங்க. வீட்டில் தன்னுடைய அம்மாட அம்மா, அப்பாட அப்பா அல்லது அம்மா, வயசான அம்மா அல்லது வயசான அப்பா இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்கள எப்படி நம்ம கையாளுவோம்? ஒரு குழந்தை போல எப்படி கையாளணுமோ அப்படித்தான் நம்ம கையாளுவோம். அப்படித்தான் அவங்கள பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த வயசான தம்பதிகளை இவன் போய் கொலை செஞ்சிருக்கான். இவனை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலை 21ஆம் தேதி வியாழக்கிழமை நடக்குது. இவன் அன்று கொலை செய்கிற அன்று காலையிலிருந்து டிக்கோயா அந்த பகுதியில் இருக்கின்ற கடைகளுக்கு போகிறது, நகைக்கடைக்கு போகிறது, வாரது, இப்படி அந்த பகுதியில் அடிக்கடி நடமாடி தெரிஞ்சிருக்கிறான். அண்டே நாள் கொலை செய்கிற அண்டே நாள் நடமாடி தெரிஞ்சிருக்கான். திட்டமிட்டு தான் வந்திருக்கான் இவங்களை கொலை செய்யணும் என்று சொல்லி. அப்படித்தான் அந்த நடமாட்டம், கடைகளுக்கு போகிறது, வாரது, நகைக்கடைக்கு போய் விசாரிக்கிறது, வெளியே வாரது, அதெல்லாமே அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. அதை வச்சு தான் இப்போ போலீஸார் இவனை கைது செஞ்சுருக்காங்க. இவன் கொலை செஞ்ச அந்த தம்பதிக்கு வயசு எத்தனைன்னு பார்த்தா, காளிமுத்து சக்திவேல் அப்படிங்கிறவருக்கு 85 வயசு. அவருடைய ஒய்ஃபுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொன்னால் 82 வயசு. அவங்களோட பேர் சவுந்தலா தேவி. இந்த 2 பேரும் தான் வயசான காலத்தில் அந்த வர்த்தக கட்டிடத்துக்குள்ளே அங்கே வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இவன் போய் கொலை செஞ்சுட்டு என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால், அவங்கள்ட்ட இருந்த நகையை கொள்ளையடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டான். கொள்ளையடித்து ஓடி போய் எங்கே இருந்திருக்கான் அப்படின்னு சொன்னால், பொகவந்தலாவை பெட்ரோசோ என்ற ஒரு பகுதியில் தான் போய் ஒளிஞ்சிருக்கான். மக்களுக்கு இவனை கண்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தகவலை அறிஞ்சவங்க போலீஸுக்கு அறிவியுங்க அப்படியெல்லாம் சொல்லி அந்த சிசிடிவி காட்சி ஃபோட்டோக்களை வச்சு மக்கள் இவன் அடையாளம் கண்டு இப்படி ஒருத்தர் பொகவந்தலா பகுதியில் வந்து ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவலை கொடுத்துருக்குறாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் தான் போய் போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவனுடைய சொந்த இடம் எதுன்னு பார்த்தா பதுல ஹாலியல அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏன் இந்த பக்கம் வந்தான், டிக்கோயாவுக்கு ஏன் வந்தான், டிக்கோயாவில் கொலை செஞ்சுட்டு ஏன் போய் பொகவந்தலாவை பெட்ரோசியா அந்த பகுதிக்குள்ளே போய் அந்த வீட்டில் தங்கியிருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இவனுக்கு ஒரு தொடர்பொண்டு இருக்கு, பெண் தொடர்பொண்டு இருந்திருக்கு. அந்த பெண் கொழும்பில் ஒரு பணிப்பெண்ணாக, ஒரு வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செஞ்சுட்டு வர. அந்த பெண் எந்த இடம்னு சொன்னால் கெம்பியன் என்ற இடத்தை சேர்ந்தவர் தான். அந்த பெண்ணோட இவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. அந்த தொடர்பின் அடிப்படையில் தான் அந்த பெண்ணுடைய சகோதரருடைய வீடு தான் பொகவந்தலாவை பெட்ரோசியாவில் இருக்குது. அங்கே போய்த்தான் ஒளிஞ்சி மறைஞ்சி போலீஸுக்கு டிமிக்கூட்டு இருந்திருக்காரு. போலீஸார் விடுவாங்களா? கொஞ்ச நாளையால் கைது செஞ்சிட்டாங்க, 3 நாளையால் கைது செஞ்சிட்டாங்க. நேற்று மாலை நேரம் இவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஹட்டன் போலீஸார் கைது செஞ்சு இவரை இப்போ விளக்கமறையில் வச்சிருக்கிறாங்க. இந்த சந்தேக நபரை தம்பதிகளை கொலை செஞ்சுட்டு என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால், அவங்ககிட்ட இருந்த 8 பவுன் நகையில் கொள்ளையடித்து ஓடி போயிட்டான். அதை எடுத்து போயிட்டு அங்கே மறைச்சி வச்சுருந்திருக்கான். அதையும் போலீஸார் இப்போ கைப்பற்றியிருக்கிறாங்க. இவன் போதைவஸ்துக்கு அடிமையான ஒருத்தன். அரசாங்கம் இந்த நாட்டிலிருந்து போதைவஸ்தை ஒழிக்கணும், இல்லாமல் செய்யணும். போதைவஸ்தினால் நிறைய கொலைகள், களவுகள், சமூக விரோத செயல்கள், மனித படுகொலைகளெல்லாம் நிறைய நடக்குது. போதைவஸ்து பாவித்தவன் தன்னை அறியாமல் என்னென்ன செய்ய முடியுமோ பாதக செயலாத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிறான். இதனால் ஒரு சமூகம் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த போதைவஸ்தை ஒழிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு போதைவஸ்தை விநியோகிக்கிறவங்க அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் போதைவஸ்தை பாவிக்கிறவங்க, அந்த விநியோகிக்கிறவங்கெல்லாம் ஒரு பக்கம் அவங்களோட வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எவ்வளோதான் ஒரு பக்கம் வேலை நடந்தாலும் இன்னொரு பக்கம் அதை பாவிக்கிறவங்க விட்டப்பாடில்லை. இதை பாவிக்கிறதால நிறைய மோசமான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது நாட்டில். இந்த போதைவஸ்தை கட்டாயம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல அரசாங்கம் உறுதியாக இருக்கு. இந்த உறுதியான நிலைப்பாட்டை சமூகம், மக்கள், கிராமத்தில், ஊரில் இருக்கிறவங்களும் எடுக்கணும். தன்னுடைய பகுதியில் ஒருத்தன் போதைவஸ்து பாவிக்கிறான் அல்லது அவனை பார்த்தா சந்தேகத்துக்குரியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால்,
அருகிலுள்ள போலீஸாருக்கு நாங்கள் சொல்லணும், அவனை திருத்தணும். இல்லைன்னு சொன்னால் இப்படி மிகப்பெரிய கொலைகளும் சமூக விரோத செயல்களும் நடக்கும். அதை தவிர்க்க முடியாமல் போகும். வயோதிபர்கள் எப்படி இருப்பாங்க? உடல் ரீதியாக பலவீனம் அடைஞ்சிருப்பாங்க. குழந்தைகளுக்கு அவங்க சமன் அப்படி தான் சொல்லணும். வீட்டில் இப்படியான பேரண்ட்ஸ் இருந்தால் நாங்கள் எப்படி பார்ப்போம்? மிக நூதனமாக, ஒரு கண்ணியமாக, மரியாதையாக நாங்கள் பார்ப்போம். அப்படிப்பட்ட உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பலவீனம் அடைஞ்ச ஒரு வயசான இந்த தம்பதிகளை இவன் போய் கொலை செய்கிற அளவுக்கு இந்த போதை வஸ்து ஆளாக்கி இருக்கிறது. யாரையாவது கொலை செஞ்சு அவங்க என்ன முறை, எப்படிப்பட்டவங்க, என்ன வயசு, ஆணா பெண்ணா, அது ஒன்றுமே அவனுக்கு தென்படாது. எப்படியாவது அவங்கள கொலை செஞ்சுட்டு என்ன செஞ்சிட்டாவது அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை, நகையை திருடிட்டு கொள்ளையடிச்சிட்டு போய் போதை வஸ்துக்களை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட மைண்ட் சொல்லிகிட்டே இருக்கும். அப்படிங்கிற கொடூரமான செயலை செய்கிறதுக்கெல்லாம் தயங்க மாட்டான். இப்படியானவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும். உண்மையிலேயே ரொம்ப கவலையான விஷயம், நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயம், சோகத்தில், துன்பத்தில், மிகப்பெரிய கவலையில் ஒவ்வொருத்தரையும் ஆழ்த்திய விஷயம்தான். எவ்வளவு பதைக்க, எவ்வளவு துடிச்சு போயிருக்கும். போதை வஸ்தை பாவிக்கிறவங்கள் யாராவது உங்களை ஊரில் இருந்தால் அதை திருத்த பாருங்கள், போலீஸாருக்கு அறிவிங்க. மிகப்பெரிய பெரிய குற்றச்செயல்கள் நடக்கிறதுலேருந்து தப்பித்து கொள்ளலாம், அதிலேருந்து பாதுகாத்து கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் இப்படியான மிகப்பெரிய குற்றச்செயல்கள், சமூக விரோத செயல்கள் உயிர்களை காப்பாற்ற முடியாமக்கு போகும். அப்படிங்கிறதான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் நிதர்சனம். டிக்கோயா நகரமே மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. இன்றைக்கு இந்த 2 பேருடைய உடலையும் 24ஆம் தேதி நல்லடக்கம் செஞ்சுக்கிறாங்க. இனிமேலும் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நாங்கள் விழிப்பாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.